FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்த அந்த சீட்டு பேரத்தை இறுதி செய்ய பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுகையில் அதிமுக தரப்பு 23 சீட்டுகள் தான் பாஜகவிற்கு தருவதாக உறுதி செய்யப்பட்ட தகவலாக வெளியே வந்துட்டு இருக்கு. எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது, எப்படி பாக்குறீங்க? மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் 5 விழுக்காடு பலத்துக்குரிய சீட்டு அண்ணாமலை கேட்டார். 2 விழுக்காடு தான் தர முடியும்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. டெல்லி பணபலத்தோட அண்ணாமலை 5 விழுக்காடு எடுத்து சாதிச்சார். ஸோ அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடியில அண்ணாமலை சாதிக்கிறார். பெரிய கவுண்டர் வர்சஸ் சின்ன கவுண்டர்ல சின்ன கவுண்டர் சாதிக்கிறார். இன்னும் அபிஷியல் பிஜேபி ஐடிவிங்கோட அண்ணாமலை ஆர்மி பெருசா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. காரணம் ஓட்டு வீதம் அதைத்தான் காட்டுது. இப்ப 23 சீட்டுன்னு அவங்க செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா 29 மோடியை கலத்தி விட்டுருவாரு. 29 எம்பி சீட்டு தாரன்னு இப்போ போய் சொல்லுவாரு. பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு போய் சொல்லுவாரு. இவரோட எல்லா பலகீனத்தையும் அண்ணாமலை மோடி கிட்ட கொடுத்துட்டாரு, அமித்ஷாட்ட கொடுத்துட்டாரு, நட்டா கிட்ட, சந்தோஷ் கிட்ட, நிதின் சின்ஹா இப்ப உள்ள செயல் தலைவர்கிட்டையும் கொடுத்துட்டாரு, கோயல்கிட்டையும் கொடுத்துட்டாரு, எல்லார்ட்டையும் கொடுத்துட்டாரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறுன்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. சீமானுக்கும் பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு தான். கன்னியாகுமரியில சீமான் கேண்டிடேட்டை விட கீழே 4வது ஏன் போனீங்க? அதிமுகவில் வெள்ளாள கவுண்டர் வன்னியர் தவிர பலன் இல்லாத பறையர், செங்குந்தர், ஆசாரி, சாம்பவர் போன்ற பல சமூகங்கள், முக்கோர் போன்ற சமூகங்கள் ரெட்டலைய தூரத்துக்கு போட்டுக்கிட்டு நாம் தமிழர் சீமான் கிட்ட போயிட்டாங்க. அதனால சீமானுக்கு கீழே 4வது போனீங்க. என் சீமானுக்கும் பெருமிஷன் கேண்டிடேட் இல்லையே. சீமானும் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லைன்னு தானே சொன்னாரு. எடப்பாடியும் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லைன்னு தான் சொன்னாரு. ஐயா பாண்டே சொல்லியா, சும்மா ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. ஏன் பெருமிஷன் கேண்டிடேட் இல்லாம சீமானுக்கு கீழே போனார் எடப்பாடி பழனிசாமி? புதுச்சேரி அதிமுக ஆட்சிக்கு வந்த இடம், அங்க ஏன் சீமானுக்கு கீழே போனாரு எடப்பாடி பழனிசாமி? தென் மாவட்டம் 7 தொகுதியில நின்ன எடப்பாடி பழனிசாமியை விட 10 தொகுதியில கூட்டணியோட நின்ன எடப்பாடி பழனிசாமியை விட 10 தொகுதியில நின்ன சீமான் 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாரு. இது எப்படி எப்படி சொல்லு ரங்கராஜ் பாண்டே? மோசடித்தனத்தை ஊர்ல பண்ணிட்டு தெரியாத துக்ளக் ரமேஷ் உள்ள சொல்லுங்க, மோசடித்தனத்தை பண்ணிட்டு தெரியாதீங்க. நாளைக்கு என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுவான், எப்படி வேணாலும் பேசு. நடந்த விஷயத்துல ஃப்ராட் பண்ணுனா நீ மோசடி பேர் அர்த்தம். மோசடித்தனம் பண்ணாத. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நடந்த விஷயத்தை எவரும் முடிமுறைக்க முடியாது. நடக்க போறதுல நீ உன் விருப்பத்தை சொல்லு, நான் என் விருப்பத்தை சொல்லுவேன். அது எதுவும் சரியாகலாம். நடந்து முடிந்த உண்மையில ரங்கராஜ் பாண்டேயோ துக்ளக் ரமேஷோ நியாயத்துக்கு புறமா பேசுறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது அநீதி. நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான், பட் உண்மையை ஒத்துக்கணும். அப்ப எடப்பாடிக்கு வக்காலத்தை வாங்கி பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்றது உண்மைக்கு புறம்பானது. பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாத சீமானுக்கும் கீழே போயிருக்காங்க. இதைத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, ஆர்டி டீம் எல்லாம் பாஜக தலைவர்கிட்ட நாங்க கொடுத்துருக்கிறோம். 1. 2வது இடைத்தேர்தல் நீங்க 4வது போயிட்டீங்க. அடுத்தபடியா பாஜக கம்பேரிசன் 2019ஆம் ஆண்டு 5 சீட்டு தான் கொடுப்பீங்க. நீங்க தனிச்சே நின்னுங்கன்னுட்டீங்க. பதவிட்டாங்க பாஜக தலைவர்கள். ஐயா சாமி குறுக்கிற சீட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. தெரிஞ்சன கிடையாது, டெபாசிட் கிடைக்குமான்னு பார்க்கக்கூடிய தூத்துக்குடி தான். இப்படிதான் கொடுத்தாங்க. தினகரன் சசிகலாவுக்கு பயந்து தென் மாவட்டத்துல 4 தொகுதி, கோயம்புத்தூர்ல 1, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 1, இவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. அண்ணாமலை 11.4 எடுத்திருக்கிறாப்புல. நீங்க சீமானுக்கும் கீழே பல இடத்துல போயிருக்கீங்க. இதை அறிவு நாணயமற்ற ரங்கராஜ் பாண்டேயும் துக்ளக் ரமேஷும் மறைக்கிறாங்க. தமிழுக்கு ஒரு நல்ல உலகத்தில் உள்ளவங்க இவங்களோட மோசடித்தனத்தை புரிஞ்சிடுங்க. இவங்க பண்றது மோசடித்தனம். சப்ரஸிங் ஃபேக்ட் இஸ் ஆல்சோ fraudulent activity. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள பாஜக களத்துக்குள்ள வரும்போதே 11.4 விழுக்காடு ஓட்டோட வருது. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோவா அண்ணாமலை வராரு. என்டிஏக்கும் ஏடிஎம்கே அணிக்கும் வித்தியாசமே 5 விழுக்காடு தான். முபாரக் தவிர வேற அலையன்ஸுக்கு ஆள் இல்லாம நீங்க வாரீங்க. முபாரக் தவிர அலையன்ஸுக்கு ஆள் இல்லாம வாரீங்க. 11.4க்கும் 2.7க்குள்ள வித்தியாசம் பார்க்கணுமா வேண்டாமா? அடுத்து
அப்பவே 5 சீட்டு கொடுத்தீங்க 2.7க்கு. அடுத்து ஆர்கே நகர்ல பாஜக எல்லா தலைவர்களும் தான் நோட்டா கீழே போனாங்க. அதிமுக 2வது வந்து 28 விழுக்காடு வாங்க. ஃபேக்டுங்க. இதை வந்து மோசடி பேர் வழியும் முள்ள மாதிரியும் கேப் மாதிரி தான் உண்மையை மறைப்பான். நம்ம அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாய உணர்வுல நம்ம கோபம் வர்றதுனாலதான் கேப் மாதிரி முள்ள மாதிரி அப்படிங்கிற அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளை நம்ம சொல்றோம். கண்டிப்பா. அப்ப இன்னைக்குள்ள நிலைமை என்ன? ஈரோடு கிழக்குல என்டிஏனுக்கல்ல எடப்பாடினுக்கல்ல கோலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கிற இதை சீமான் அடிச்சு விளையாடுறாரு. களத்துக்குள்ள நின்று பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு 18 விளக்கு வாக்காடுக்கு நான் தான் தலைமை, நான் தான் ஸ்டாலின் அதுக்குன்னு சீமான் நின்னாரு. உண்மைதானே? இது உண்மைதானே? பொய்யா? அப்ப அன்னைக்குள்ள நிலைமுறை என்ன? இபிஎஸ் ஓபிஎஸ் 28 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. பாஜக நோட்டா கீழே போச்சு. அன்னைக்கு நீங்க 5 சீட்ல நிறுத்தினது நியாயம். அன்னைக்கு அதை தொடர்ந்து 20 சீட்ல நிறுத்தினீங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே. நீங்களும் களத்துக்குள்ள இருக்க இல்லையே. நீங்களும் சீமானுக்கு பயந்து தானே நீங்களும் உங்க கூட்டணிக்கு வந்திருக்கீங்க. அன்னைக்கு தனிச்சு நிற்கிறேன்னு சொன்ன மாதிரி தனிச்சு நிற்கக்கூடிய தெம்பத்திராணியே உங்களுக்கு இல்லாம அண்ணாமலை பிஎம்ஓ சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா 150 டெபாசிட் பெறணும் தானே வந்திருக்கீங்க. இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு 23 சீட்டுன்னு அவமானப்படுத்துறது எந்த வகையில நியாயம்? எப்படி ஓட்டு விழும்? 23 சீட்டுன்னா அது ஒரு 3% தகுதியான சீட்டு. அப்ப 3% ஓட்டு தான் விடுமா? மீதி 12 விழுக்காடு ஓட்டுல பாஜக ஓட்டுல மற்ற ஓட்டு ஸ்டாலினுக்கு போயிடும். கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், 2 பேரும் இழிவாக விமர்சிக்கப்பட்டவர்கள் இந்திய அரசியல்ல. ஸ்டாலினுக்கு போயிருமா அந்த ஓட்டு? அல்லது சீமானுக்கு போயிருமா? இல்ல புதுசா அவர்களுடைய விஜய்க்கு போயிருமா? அப்ப நீங்க 3 விழுக்காடு சீட்டுக்கு தான் ஓட்டு தரும்னு சொன்னா அந்த ஓட்டு வராது நீங்க முடிவு பண்றீங்களா? அப்ப அண்ணாமலை ஏமாடின்னு நினைக்கிறீங்களா? 29 மோடியை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்களா? எதுவும் நடக்காது. பாஜக பொறுத்த அளவுல அண்ணாமலை உழைப்புல எடுத்த ஓட்டுக்கு பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். அது வாங்கலன்னா அண்ணாமலையே சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி போகணும். அண்ணாமலையே சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி போகணும். அது பலன் பெறும். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் பாரத்னா கொடுக்கலாம். இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடாருக்கும் பாரத்னா கொடுக்கலாம். எல்லாம் இது பண்ணி தெளிவா மண்டைக்காடு கலவரத்தில் உள்ள இந்து எழுச்சி, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் உள்ள இந்து எழுச்சி, பூர்ணச்சந்திரன் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இதில் உள்ள இந்து எழுச்சி, சொர்ணத்தேவர் தியாகி அவரோட மகன்கள் குமார் பாண்டியன் அதனால உள்ள இந்து எழுச்சி, தென் ரேடிக்கல் யூத் லீக்கால கொல்லப்பட்ட முனிசாமி தேவர் இந்து முன்னணி ராமநாதபுரம் மாவட்ட தலைவராக இருந்த ஐயா முனிசாமி தேவர் அவரோட மரணத்தால் உள்ள இந்து எழுச்சி. அதே மாதிரி இங்க திருப்பரங்குன்றத்தில் அந்த தம்பியும் ஒரு வீரமரவர் தான் கேள்விப்படுறேன். தென் ஆடிட்டர் ரமேஷ், எத்தனையோ பேர், குமரி சு பாலன் கிருஷ்ணவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த தம்பியோட தியாகம், இது எல்லாம் வச்சு அண்ணாமலை ஒரு பெரிய லீடர், வராது வந்த மாமணி, பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். அவர் எடுத்த ஓட்டு தான் 18% ஓட்டுக்கும் அவருக்கு ஹீரோ. சோ அண்ணாமலையை முன்னிறுத்தி அவரை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி ஒரு 10 விழுக்காடு ஓட்டு எடுத்தா கூட 29 மோடியை யாரும் காலவாரி விட்டுட்டு போக முடியாது. சோ நமக்கு கன்சர்ன் 29 மோடியை காலவாரி விட்டுட்டு போக கூடாது யாரும். எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அவர் காலவாரி விடுறதுல வல்லவர். 24 காலவாரி விட்டுட்டாரு. 6 சீட்டுக்கு மேல தரமாட்டேன்னு காலவாரினாரு. சோ இந்த இடத்துக்குள்ள பலத்துக்குரிய சீட்டை எடப்பாடி கிட்ட வாங்கிடணும். இல்லைன்னா அண்ணாமலையை சிஎம்மா சொல்லி களத்துல அண்ணாமலை முதல்வர்னு போனோம். அது கண்டிப்பா இரட்டை வாக்க பெற்றுத்தரும். அது எடப்பாடியை பலகீனப்படுத்தும். அந்த முடிவை எடுத்து பயணிக்கணுங்கிறதா நம்ம கருத்து. பியூஷ் கோயல் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை டெல்லி தலைமையை திருப்திப்படுத்தியதா என்ற ஒரு கேள்வி இங்க எழுப்புது. திருப்திப்படுத்தல. டெல்லி தலைமை எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு தெரியும். எடப்பாடிக்கு ஜாலரா அடிக்கிறவங்க எம்எல்ஏன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுன்னு இங்க யார் யாரெல்லாம் ஃபைட் பண்றாங்கிறதையும் மோடிஜி பிஎம்ஓல டைரக்டாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ அவங்களுக்கு இது திருப்தி அல்ல. பாஜகவிற்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்ட 23 சீட்டுகளும் பாமகவிற்கு 23 தான் அதிமுக தரப்புல இருந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப பாமகவையும் பாஜகவையும் ஒரே தட்டுல பாமக கூட்டணியிலே வரலங்க. 10.5 சொல்லி அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணியும் யாரோ ஒருத்தர் எடப்பாடியை தோக்கடிச்சு காட்டுறோம், வன்னியர் எழுச்சியில ஐ கணேசன் 3வது தட்டி தூக்கிட்டு தூரத்துக்கு போட்ட மாதிரி நாங்க வன்னியர் எழுச்சியில எடப்பாடியை கீழே தூக்கி போடுறோம்னு சொல்லி தனிச்சு நின்றுட்டா என்னங்க ஆகும்? சும்மா ரீல் விடக்கூடாது ஊடகங்கள்ல. இப்ப ஊடகங்கள் ரீல் விடுறது ரொம்ப மோசமாயிட்டு. தினமலர் தான் சொல்லுவான்னா சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனோட தினத்தந்தியும் தரம் குறைஞ்சு போய் வீஸ் போடுறதுலே பெரிய இதா போகுது. வீஸ் போடுறதோட பின்னணி
சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனுக்கு தரப்போம் இது. இந்த 23 சீட்டுகள்னு சொல்லப்பட்டதுல 2024 தேர்தலில் டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த வாக்கு சதவீதத்தை குறைத்து விட்டு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, அப்படி முடிவு எடுத்துக்கலாமா? எடப்பாடியே டெபாசிட் இழந்தாரு, சீமானுக்கு கீழே போயிருக்காருன்னு சொல்றாங்க. அவரே வீழ்ச்சி அடைஞ்சாருன்னு சொல்றாங்க. அவர் விழுந்து போய் கிடக்குறாருங்க. விழுந்து போய் சீமான அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அலறி அடிச்சுட்டு உள்ள வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன அருகதை இருக்கு? ஏமாளின்னு நினைக்கிறாரா மோடிய? பார்க்கலாம். எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய இந்த வியூகங்கள்லாம் எப்படி எதிரொலிக்கும் நீங்க பாக்குறீங்க? அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிராலாம் வியூகம் பண்ணலைங்க. அவர் எடுத்த ஓட்டுக்கு சீட்டு வேணும், 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும். அன்னைக்கு எடுத்த ஓட்டு வந்து 5.5, அதுல ஆர்கே நகர்ல நோட்டா கீழே போச்சு. இன்னைக்கு இவரே கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சீமான் அடிச்சு துரத்துறாரு இவரை. இப்ப இன்னைக்கு முக்குலத்தோரை வந்து இவருக்கு எதிராக சீமான் டர்ன் பண்றாரு. இவரோட அரசியல் பாச்சா சீமான்ட்ட பலிக்கலையே. 6 பிராமணர்களை போட்டு பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்டு சிட்டிக்குள்ளேயே 5 பிராமணர் கேண்டிடேட் போடுறாரு. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒளி பண்ணா பெரியாருக்கு பாரதத்தினா கேட்ட கேபி முனிசாமியும் சேர்த்து தானே சீமான் அடிக்கிறாரு. இத ரங்கராஜ் பாண்டையும் துக்ளக் ரமேஷும் மறைச்சிட்டா நியாய உணர்வுள்ள சாதாரண பிராமணர்களுக்கு தெரியாதா? நாலு வியாபார பிராமணன் இதை மறைச்சிட்டு போனான்னா சாதாரண பிராமணர்களுக்கு இது தெரியாதா? சோ இவரே விழுந்து கிடக்கிறாரு. இவரோட வீழ்ச்சியே சீமான் கிட்டே பல தொகுதிகளில் இருக்குது. பாஜக கிட்ட பல இடங்கள்ல டெபாசிட் நடந்து 3வது போயிருக்கிறாரு. சோ இவர் என்ன 21 அதிமுக 26 அதிமுக பேசுறதே அபத்தம். சார், நீங்க வந்து சீமான் கம்பாரிசன் இதுக்கு முன்பாக சொன்னீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவான சமயத்துல எங்க சீமானோடு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துடுமோன்ற அந்த அச்சத்துலதான் எடப்பாடி கூட்டணி வச்சாருன்னு. இப்ப சீமானுடைய ஆப்ஷன் இருக்கிறதா? சீமான் இன்னைக்கு வந்து 214 தனிச்சு போட்டின்னு இறங்கிட்டாரு. அவரு வந்து சில விஷயங்கள் இண்டோ பாக் பார்ல வந்து பாஜக முடிவுக்கு மாறான முடிவுகளை அவர் சொல்றாரு. திருப்பரங்குன்றம் விஷயத்துல பாஜக இதுக்கு மாறான முடிவு சொல்றாரு. என் சகோதரன் தான், பட் ஒரு இண்டிபெண்டான லீடர், சுயம்பு மாதிரி எழுப்பினவர். அவருக்கு எது நல்லதோ அதை தெளிவா பண்ணக்கூடியவர். எல்லா இடைத்தேர்தலையும் நின்றதுனால கமல்ஹாசன் 2.0 மாதிரி விஜய்க்கு வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டு தனக்கு ரியல் ஓட்டா வரும் நம்புறாரு. விஜய்க்கு வரக்கூடிய கற்பனை ஓட்டு தனக்கு உண்மையான ஓட்டா வரும் நம்புறாரு. அதை வச்சுனா ஜான அரிக்கசாமி விஜய்க்கு கற்பனையா வரக்கூடிய நீங்க உழைக்கக்கூடிய ஓட்டெல்லாம் உண்மையான ஓட்டாட்டு சீமானுக்கு வரும். இடைத்தேர்தல் களத்துல விட்டு விஜய் ஓடி போனது சீமானுக்கு லாபத்தை கொடுக்கணும். அவரு கான்பிடண்டா இருக்கிறாரு. அடுத்தால எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் பாஜக எதிர்ப்புங்கிறதுல டைல்யூட் ஆகி போனதுல அவரு நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாருன்னு சீமானுக்கு உறுதியான தலைவர்னு ஒரு வாக்கு வலிமை அவரு நினைக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காததுல, விக்கிரவாண்டியில நின்றுகிட்டு ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காததுல திரும்ப ஆர்கே நகர்ல தனக்கு தமிழ் தேசியம் இந்துத்துவா கோட்டை விட்டு ஒரு எழுச்சி வந்த மாதிரி இங்கேயும் இந்துத்துவா களத்துக்குள்ள வராதுல ஒரு எழுச்சி வரும்னு நினைக்கிறாரு. அவர் 234 நின்று 17 விழுக்காடு ஓட்டு எடுத்துடலாம், எடப்பாடியை பலகீனப்படுத்திடலாம், என்டிஏ ஓட்டுல பலகீனப்படுத்திடலாங்கிறதும் விஜய் மண்குதிரையா தான் போவாரு. அவரை நம்பி எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டும் தனக்கு தான் வரும்னு அவர் கான்பிடண்டா இருக்கிறார். இதுதான் சீமானுக்கு நிலைப்பாடா இருக்குது. ஒருவேளை எடப்பாடி மனமாறி வந்து நம்ம கிட்ட சில ரிக்வெஸ்ட வச்சாருன்னா நாம சீமான் பேசி பார்க்கலாம். மற்றபடி சீமான் தெளிவா 210 தனிச்சு போட்டிக்கிட்டு 17 விழுக்காடு வாக்கெடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் சீமான் போயிட்டு இருக்கிறார். அதிமுக 170 சீட்டுகள்ல போட்டியிட்டாதான் திமுக தாவேக்காவிற்கு ஈடு கொடுக்க முடியும். அதனாலதான் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க பலகீனமா இருக்கிறாங்க, தோத்து போயிருக்கிறாங்க. சீமான் கிட்ட அவங்க தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கிறாங்க. தாவேக்காங்கிறது கற்பனை, தாவேக்காங்கிறது ஏட்டு சுரக்கா கற்பனை. தாவேக்கா களத்துல வந்திருக்கான்னு கேட்டேன். வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது கற்பனை தானே, ப்ரூஃப் இருக்கா அவங்ககிட்ட? ப்ரூஃப் இல்லை, அது கற்பனையை விட்டுருவோம். நெஜ சீமான் கிட்ட அவர் பலகீனப்பட்டதை கண்டு பயந்து அந்த பலகீனத்தை சரி கட்டுறதுக்கு பாஜகவை சாப்பிட்டு வளரலாம்னு நினைக்கிறாரு. சொந்த பலம் இல்லாதவர் பாஜகவை ஏமாத்தி சீட்டை குறைச்சு வளரலாம்னு நினைக்கிறாரு. அதுல மோடி ஏமாளி இல்லை சார். இறுதியாக ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அந்த உரிமை மீட்பு கழகத்தின் சார்பாக அந்த கூட்டத்துல பேசும்பொழுது, நானும் எடப்பாடியை ஒருபோதும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எடப்பாடி தலைமையை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி சார் பாக்க? எடப்பாடியும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை ஏத்துக்க மாட்டாரு. உள்ள வந்து அவர் தோப்பாரு, தோத்தது ஒரு தலைவர் போஸ்ட்ல தூக்கி போட்டுருவாங்க. இவரும் ஏத்துக்கிட மாட்டாங்க, அவரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இந்த கழகமாக பெயர் மாற்றியதற்கு பாஜக தான் பின்னணியில் இருக்கிறது, என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான ஒரு வேலைன்னு சொல்றாங்க.
அப்ப கூட என்டிஏல வர முடியாதா சார் ஓபிஎஸ் டிடிவி? ஓபிஎஸ் ஜிடிவி என்டிஏ விட்டு விரட்டி விட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி. சரி, அப்படியே போட்டு ம், உங்களுக்கு தெரியல, நான் என்ன சொல்ல? ம், ம். உங்களுக்கு யார் விரட்டி விட்டேன்னு தெரியல. உங்களை மாதிரி தான் தமிழ்நாட்டுல 99% இருக்கிறான். ஓபிஎஸ் டிடிவி வெளிவந்ததுக்கு எடப்பாடி காரணம் இல்லையா சார்? ஓபிஎஸ் ஜிடிவியும் ம். 2024 யார் அணியில இருந்தாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில. மோடி வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாரையும் பார்த்தாரா இல்லையா? வந்தவங்களெல்லாம் ம். ஓபிஎஸ் டிடிவி பார்த்தாரா? பார்க்கல. அப்ப யார் விரட்டி விட்டது? நயினார் நாகேந்திரன். நயனானந்தனுக்கு அவ்வளவுக்குள்ள சக்தி இருக்குன்னு நீங்க சொன்னா என் சகோதரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவான். இல்ல, அந்த காலகட்டத்துல அவர்தான் பாஜக ஓகே ஓகே, தலைவரா சகோதரன் நயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாரு. ம். நமக்கு பெரிய சக்தி இருக்குன்னு சதீஷ் சொல்றாரு, நம்ம சகோதரன் ரவீந்திர துரைசாமி தான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு சந்தோஷப்பட்டுக்குவாப்ல. சரி, இணைக்கும் முயற்சியில அண்ணாமலை. சரி, உங்களுக்கு புரியல, புரிஞ்சவும் பிஸ்தா விடு. ஓகே ஓகே சார், நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.